வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1ல் 3வது கணக்கும் 4வது கணக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு 2வது கணக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. மூணாவது கணக்கு, மிக சிறிய மற்றும் மிக பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. பகா எண்களை ஈரிலக்க பகா எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு பகா எண்கள்னால் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்குவோம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இது எல்லாமே 100க்குள்ளார உள்ள பகா எண்கள். 2லேருந்து ஆரம்பித்து 100க்குள்ளார உள்ளது பகா எண்கள் இவ்வளதும். இதில் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்ணும் மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈர் இலக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இலக்கம்னா 2 இலக்கம் தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ளார தான் இருக்குது அந்த நம்பரு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய ஈர் இலக்க எண், மிகச்சிறிய ஈர் இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், 2, 3, 5, 7 ஓர் இலக்க எண்ணு தான். இது வராது. அப்போ 11 பாருங்கள், 11 ஈர் இலக்க எண். இப்போ இது தான் வரும். மிக சிறிய ஈர் இலக்க எண்ணுனா 11 வரும். அப்போ மிக சிறிய ஈரிலக்க எண்ங்கிறது 11. அதை எழுதிக்கிட்டு அப்படியே 11ன்னு எழுத வேண்டியதுதான். மிக சிறிய ஈரிலக்க பெரிய ஈரிலக்க பகா எண் 11. அதே மாதிரி இப்போ ஈரிலக்க பகா எண்ணுன்னு மிக சிறிய எண்ணு எழுதியாச்சு. அதே மாதிரி மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்ணு என்னன்னு நம்ம எழுதணும். அதையும் எழுதிக்குவோம். மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் அது என்னன்னா நமக்கு 97. பாருங்கள், கடைசியில் உள்ளது 97 தான். அதுதான் பெரிய நம்பர். அதுக்கு மேலே பெரிய நம்பர் எதுவுமே கிடையாது இதில். அப்போ 97ங்கிறது தான் பெரிய நம்பரு. அப்போ மிகப்பெரிய ஈரிலக்க பெரிய எண் எது, பகா எண் எதுனா 97. அப்போ 97ங்கிறது தான் பெரிய எண். அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள். மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுதுக. மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய 3 இலக்க பகு எண்ணுன்னா நம்ம எந்தெந்த நம்பரால் எல்லாம் ஒரு 3-4 நம்பரால் வகுப்படுற எண் எல்லாமே பகு எண். இப்போ பாருங்கள், மிக சிறிய 3 இலக்க எண்ணுங்கிற 97ங்கிறது ஈர் இலக்க எண். அதை இது பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், 100 3 இலக்க எண். 97, 98, 99க்கு அப்புறம் வருது இது. இந்த 100 எத்தனால வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். அடுத்து 2ஆல் வகுப்படும். அடுத்து 10ஆல் வகுப்படும். அடுத்து இப்போ 20ஆல் வகுப்படும். இது மாதிரி நிறையா நம்பரால் வகுப்படுது. அப்போ இது பகு எண். நிறையா நம்பரால் வகுப்படுச்சுன்னா இது பகு எண். அப்போ இது மிக சிறிய பகு எண் ஆகும். 100ங்கிறது மிக சிறிய பகு எண்.
மிக சிறிய 3 இலக்க பகு எண் 100. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய பகு எண் 3 இலக்க மிகப்பெரிய பகு எண் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ 1000ங்கிறது வந்து 1000ங்கிறது வந்து நமக்கு வந்து 4 இலக்கம் வருது இதில். அப்போ இது வராது. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 999. இதை பாருங்கள், இது வருமா? 3 இலக்கம் தானே இருக்குது, பெரிய நம்பர் தானே. இது எந்தெந்த நம்பரால் 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும், இந்த மாதிரி நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா இது வந்து பகு எண். ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரால் இது வகுப்பட்டுச்சுன்னா அது பகு எண். அப்போ இது 3 இலக்க பெரிய பகு எண்ணுன்னா இந்த இதுதான் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண் 999. 999 பெரிய எண், சிறிய எண்ணுங்கிறது 100. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.